மனித இனம் என்னதான் 1008 கிரகங்களை புதுசாக கண்டுபிடிச்சாலும் நமக்கு செவ்வாய் கிரகம் ஒரு யூனிக்கான பிளானட் அப்படின்றதுக்கான எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அந்த கிரகத்தில் நீர் ஓடுனதுக்கான பல தடயங்களை பார்த்துருக்கோம். பட் இப்போது ஃபர்ஸ்ட் கியூரியாசிட்டி நீர் மறுசுழற்சி ஆனதுக்கான தடயங்களை பார்த்துருக்கு. இந்த வீடியோவில் அந்த புகைப்படத்தை வச்சு இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத இன்டெப்த்தாக நம்ம ரிசர்ச் பண்ணலாம். I am Logobala Karthikeyan. You are watching Zenith of Science. மார்ஸில் வாட்டர் இருக்கா அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் சரியா இப்போ வரைக்குமே நமக்கு தெரியல. பட் அங்கே ஈரப்பதமான நிலங்களை நம்ம பார்த்துருக்கோம். இது மட்டும்தான் யூனிக்கான்னு பார்த்தோம்னா மார்ஸில் பல யூனிக்கான மேட்டர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பூமியில் ஆண்டிஸ் மலைத்தொடர் அப்படின்ற ஒன்று இருக்குது. இதுவே மார்ஸில் ஒரு ஆண்டிஸ் மாதிரியான ஒரு மலைத்தொடர் இருக்குது அப்படின்னா நம்ம வேலஸ் மெரினர்ஸ் அப்படின்ற ஒரு மலைத்தொடரை சொல்லலாம். இது மலைத்தொடர்னு சொல்கிறத விட இது ஒரு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோடைய நீளம் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டராகவும் இதோடைய ஆழம் 7 கிலோமீட்டருக்கும் மேலே இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கணக்கு போட்டு வச்சுருக்கோம். இது ஆச்சரியம்தான். இவ்வளோ மிகப்பெரிய பள்ளத்தை பார்த்த நம்மளுடைய மனித இனம் இப்படி ஆச்சரியப்படுது. ஆனால் ஒரு சின்ன பள்ளத்தில் தண்ணி இருந்ததுக்கான ஆதாரமும் அது மறுசுழற்சி ஆனதுக்கான ஒரு புதிய தடயமும் பார்த்துருக்குன்னா அந்த உயரத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த சின்ன பள்ளம் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. பூமியில் வாழ்க்கை எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறதுக்கான சரியான ஆதாரம் விஞ்ஞானிகளுக்கு இப்போ வரைக்குமே முழுசாக தெரியல. ஆனால் உயிரினங்கள் மறுசுழற்சியான நீரின் மூலமாக தான் அது பரிணமிச்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கான சரியான ஸ்டேட்மெண்ட் இப்போ நமக்கு இருக்குது. ஈரமான வறண்ட நிலையில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பொருட்கள் தான் மனிதன் உட்பட பல உயிரினங்களை பரிணமிக்க வச்சிருக்குன்றதை நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். தண்ணி ஓடுனதுக்கான வழித்தடங்களை நம்ம மார்ஸில் பல இடங்களில் பார்த்துருக்கோம். பட் இப்போது இமேஜ் ஒன்று பார்க்குறீங்க இல்லையா, இது என்ன மாதிரியான ஒரு காட்சியமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுலேயோ மற்ற புகைப்படங்கள் மாதிரி ஈரப்பதமான நிலத்தை நீங்கள் பார்க்கலாம். தண்ணி ஓடுனதுக்கான ஒரு சில அறிகுறிகளும் இருக்குது. இன்னும் ஈரமான சகதி நிறைஞ்ச மண்ணை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். பட் விஞ்ஞானிகள் இது ஒரு யூனிக்கான ஒரு இமேஜ் ஆக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகனல் ஷேப்பில் அங்கங்கே உங்களால் பார்க்க முடியும். டி ஷேப் அண்ட் ஒய் ஷேப் மாதிரியான பல திட்டுகளை உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த திட்டுகள் உருவாகுதுன்னா கண்டிப்பாக இங்கே மறுசுழற்சி நடந்ததுக்கான உதாரணம் இருக்குன்றது விஞ்ஞானிகள் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் டி ரெசர்ச் அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக் அண்ட் பிளானட்டோலஜி அங்கே இருக்கக்கூடிய வில்லியம் ராபின் அப்படின்றவர் இது ஒருவேளை பருவகாலமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்காரு. ப்ளஸ் இவர் தான் இது ரொம்ப இன்டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணி பேப்பரை ரிலீஸ் பண்ண முதன்மை ஆசிரியரும் கூட. இதை எந்த இடத்துல குறிப்பிட்டு கியூரியாசிட்டி பார்த்துருக்கு. கேல் கிரைட்டரில் 3 மைல் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மவுண்ட் ஷாஃபின் அப்படின்ற ஒரு வண்டல் அடுக்கில் தான் இந்த கியூரியாசிட்டி பார்த்துருக்கு. அங்கே படிப்படியாக ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போது ரோவர் 2021ஆம் ஆண்டு இந்த மண்விரிசலை பார்த்துருக்கு. பேண்டோர்ஸ் அப்படின்ற ஒரு புனை பெயருமே இருக்குது. கியூரியாசிட்டி ஒரு பாறையை பார்த்துருக்கு. அந்த பாறையை துளையிட்டு அங்கே இருக்கக்கூடிய சாம்பிள் எடுக்கும்போது அங்கே களிமண் நிறைந்த அடுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சல்பேட்டும் அது பார்த்துருக்கு. அங்கே உப்புத்தாதுகள் ரொம்ப என்ரிச்சாக இருக்கக்கூடிய முக்கியமான வேலையும் அங்கே பார்த்துருக்கு. களிமண் தாது பொதுவாக நீரில் உருவாகும் போது அந்த நீர் வறண்டு போகும்போது சல்பேட்டாக உருவாகுது. ஸோ இங்கே நீர் இருந்ததுக்கான ஒரு சில ஆதாரங்கள் இதை நமக்கு ரொம்ப அழகாகவே சுட்டி காட்டுது. கேல்குலேட்டரில் நம்ம எக்கச்சக்கமான சாம்பிள்ஸ் எடுக்கிறோம். ஒவ்வொரு சாம்பிள்ஸும் ஒவ்வொரு மிகப்பெரிய வரலாறையும் வேறு வேறு காலங்களில் நடக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்களையும் பிரதிபலிக்குது. அங்கே இடைநிலை மண்டலம் அங்கே அதிகமான நீர் வறண்டதுக்கான ஆதாரத்தையும் கொடுக்குது. அதில் ஒரு சில பகுதிகள் அங்கே நீர் அதிகமாக நம்பி இருக்கிறத பார்க்குது. சில இடங்கள் ஏரிகள் மூலியமாக நிரப்பப்பட்ட தண்ணிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்த்துருக்கு. ஸோ ஆறுகள் பின்வாங்கினதுக்கான ஒரு சில ஆதாரங்களையும் இந்த கியூரியாசிட்டி கவனிச்சிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய சேறு சகதியும் காஞ்சதுக்கப்புறம் அங்கே சுருங்கி டி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஜங்ஷன் மாறுது. இது கியூரியாசிட்டி முன்னாடி ஓல்ட் ஷோக்கர் அப்படின்ற ஒரு இடத்தை பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த சாம்பிள் மேபி மவுண்ட் ஷாப்லேருந்து கீழே விழுந்த ஒரு சில தொகுப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. ஓல்ட் ஷோக்கர் சேறு ஒரு முறை உருவாகி காஞ்சதுக்கான ஆதாரம் அங்கே இருக்கக்கூடிய ஜங்ஷனாக நம்ம சொல்லலாம். அதாவது அதோடைய வடிவம். அதே சமயம் பேண்டோர்ஸ் சேத்தை மறுபடியும் உருவாக்கி தண்ணீரில் தொடர்ச்சியாக வெளிப்படுது. இது டி வடிவ சந்திப்புகளை ரொம்ப மேன்மையாக்கி ஒய் வடிவமாக மாற்றுது. இறுதியில் இது ஒரு கம்ப்ளீட்டான ஹெக்ஸாகனல் வடிவத்தை உருவாக்குது. விஞ்ஞானிகளுடைய கன்ஃபார்மான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கண்டிப்பாக செவ்வாய் கிரகம் முன்னாடி ரொம்ப 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 பழைய காலநிலையில்
பூமியில் இப்போ ஈரமான உலர் நிலத்தில் என்ன மாதிரியான சுழற்சிகள் ஏற்படுதோ இதே மாதிரியான சுழற்சிகள் கண்டிப்பாக அங்கே ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எக்கச்சக்கமான புகைப்படங்கள் பார்த்துருக்கோம், நீர் ஓடுனதுக்கான ஆதாரங்களை நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்கோம். பட் இது ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய முதல் உறுதியான ஆதாரம் அப்படின்றத ராபின் கன்ஃபார்மாக சொல்கிறாரு. ஆனால் இன்னும் முக்கியமானது, ஈரமான இந்த உலர் நிலத்தில் சுழற்சிகள் கண்டிப்பாக நடக்குதுன்னா ஒருவேளை அந்த சுழற்சிகள் வெவ்வேறு உயிரினங்கள் பரிணமிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இது ஒரு மூலக்கூறாக கூட இருக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், அந்த இடத்துல தண்ணி இருந்தாலே போதும் உயிரினங்கள் பரிணமிக்கும், உயிரினங்கள் அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு மாறும் அப்படின்றதுக்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ரொம்ப அதிகமான நீர் அல்லது ரொம்ப குறைவான நீர் அந்த உயிரினங்கள் அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு பரிணமிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும். தண்ணி மட்டுமே முக்கியம் இல்லை, தண்ணியில் நமக்கு தேவையான ஒரு சில முக்கியமான மூலக்கூறுகள் இருந்தே ஆகணும். இது இப்போ நம்ம பூமியில் இருக்கு இல்லையா, இதே மாதிரியான ரொம்ப என்ரேஜான வாட்டர் மாலிகூல்ஸ் கண்டிப்பாக அப்போது பழங்காலத்தில் இருந்திருக்கலாம். ஒருவேளை உயிரினங்களை பரிணமிக்க வச்சிருக்கலாம். அது காலப்போக்கில் ரொம்பவே கொடூரமான நிலைமைக்கு இந்த செவ்வாய் கிரகத்தை தள்ளப்பட்டிருக்கலாம். பூமியை பொறுத்தளவுக்கு நம்ம வரலாறை பார்க்கணும் அப்படின்னா, அதாவது நம்ம ஃபேசில் அடிப்படையில் வரலாறை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்றது இருக்கிறனால அது மறுசுழற்சி ஆக ஆக அந்த தடயங்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் செவ்வாய் கிரகத்தில் நமக்கு அந்த இடைப்பாடே கிடையாது. ஏன்னா செவ்வாய் கிரகத்தில் டெக்டானிக் பிளேட்டே கிடையாதுன்றதுனால கண்டிப்பாக அதோடைய வரலாறு ரொம்ப அழகாகவே இருக்கும். மேபி அது என்விரான்மெண்ட், இந்த புயல் மூலியமாகவோ அல்லது வேறு விதமான ஒரு சில இயற்கையான மாற்றங்கள்னாலோ அழிஞ்சால் மட்டும்தான் அது நம்ம கையை விட்டு போகும். மற்றபடி அது எந்த விதமான வெளிப்புற தாக்கங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதோடைய வரலாறை நம்ம ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். கியூரியாசிட்டி ரோவர் இன்னும் அதிகமான கியூரியஸான மேட்டரை நமக்கு வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு வினோதமான வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பயணிக்கலாம். ஜெனித் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற இந்த ஒரு சேனல் நேம் யூடியூப்பில் மட்டும் தான் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பேஜஸ் அப்பியர் ஆகும். நீங்கள் தேவைப்படுச்சுன்னா ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் டேரெக்ட் என்கிட்ட மெசேஜ் பண்ணலாம். தென் லோகபால கார்த்திகேயன் அப்படின்ற நேமோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எங்களுடைய பர்சனல் ஐடி இருக்கும், நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து வீடியோ கொடுத்து நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். அந்த வீடியோ உங்களுக்கு வரணும்ல, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மரம் இருப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.